உங்கள் குழந்தைங்க மினியேச்சர் குக்கிங் செட் வச்சுலாம் விளையாடுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து காமிக்கிறேன். இது வந்து மினியேச்சர் குக்கிங் சமைக்கும் போது அடுப்புக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பிள்ளைங்க குக் பண்ணும்போது கேண்டில் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கடி வந்து கேண்டில் முடிஞ்சிரும், நிறையா கேண்டலுமே யூஸ் ஆகும். அல்டர்னேட்டிவாக ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இது வந்து கிடைச்சது. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஃபேலலாம் சாப்பாடு வைக்கும்போது அது சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்து பற்றி வைப்பாங்க. அதுதான் இது. இதுக்குள்ளே வந்து ஜெல் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைச்சிருந்தோம். வர்த்தான ப்ராடக்ட்னு சொல்வேன். ஏன்னா சூடு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கல்லுமே சூடாயிருச்சு. இதுவே கேண்டலில் பண்ணும்போது கல் சூடாகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ தோசை தான் சுட்டிருந்தோம் அன்னைக்குன்னு. பிள்ளைங்க அவங்க ஷேப்பில் தெரிஞ்ச மாதிரி எல்லோரும் தோசை சுட்டாங்க. எப்போதுமே வீட்டுக்கு வெளியில் வந்து சமைப்போம். இப்போ செடிகள் வந்து அதிகமாக வச்சுருக்கனால மொட்டை மாடியில் இந்த வாட்டி வந்து சமைச்சிருந்தோம். அன்னைக்குன்னு வந்து கிளைமேட் நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருந்தது. பிள்ளைங்க எல்லாருமே தோசை சுட்டுட்டாங்க. கடைசியில் நம்ம சும்மா இருப்போமா, நல்லா கல் சைஸில் ஒரு பெரிய தோசையை சுட்டாச்சு. உங்கள் குட்டீஸ்லாம் வீட்டில் மினியேச்சர் குக்கிங் வச்சு குக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுங்க, வர்த்தானது.